அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுக், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாம் அதோட கொஷின் பேப்பர் அனலைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பர்டிகுலராக மேக்ஸ் பார்க்கலாம். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் 2 பார்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம் டீட்டெயில்ஸாக. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். If fox equal to cat, then xerox may be equal to. fox வந்து கேட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஜெராக்ஸ் அப்படிங்கிற வேர்டு எதுக்கு ஈக்குவல் அப்படிம்பாங்க. ஸோ இது இதோட சொல்யூஷன் எப்படி எழுதணும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆல்ஃபபெட் A to Z வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் அரேஞ்ச் பண்ணிக்கணும். A for 1, B for 2, C for 3 இப்படி ஆல்ஃபபெட் எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஜெராக்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணலாம். இல்லை அதர்வைஸ் எப்படின்னா இங்கே பார்த்தோன்னே ஷார்ட்டாகவும் பார்க்கலாம். இங்கே எஃப்ங்கிற லெட்டருக்கு பாருங்கள் சி வந்திருக்கு, நான் ஏரோ மார்க் காமிச்சிருக்கேன். ஓங்கிற லெட்டருக்கு ஏ வந்திருக்கு. எக்ஸுங்கிற லெட்டருக்கு பாருங்கள் டி வந்திருக்கு. அப்போ கொஷின்லேயே பாருங்கள் ஜெராக்ஸ் லாஸ்ட்டாக எக்ஸு. அப்போ கண்டிப்பாக எக்ஸுக்கு எதில் தான் எண்ட் ஆகும் அப்படின்னா ஆன்சர் டீயில் எண்ட் ஆகும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரீட். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ட்ரீட். இப்போ ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இந்த வேலை ஆன்சரை சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இதுவும் ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸும் ஈஸியான கொஷின் தான். இது பேசிக்காகவே 10th லெவலையும் சொல்லலாம். இந்த கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, a die is thrown at once, find the probability of getting same numbers in all dice. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 dice thrown, அப்படியே 3 டைஸ் த்ரோ பண்ணுறாங்க. அப்போ n ஆஃப் s அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 6 power n, 6 cube அப்படின்னா 216. இதில் s அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சேம் நம்பர்ஸ் இன் ஆல் டைஸ். எல்லா நம்பரையும் 3 டைலையுமே ஒரே நம்பர் எழுதணும். பார்த்தீங்கன்னா 1 1 1, 2 2 2, 3 3 3, 4 4 4, 5 5 5, 6 6 6. ஸோ டோட்டலாக ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னா ஒரு 6 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ n ஆஃப் s டோட்டலாக எவ்வளோனா 216. அப்போ 6 டிவைடட் பை 216 பார்த்தீங்கன்னா 1/36. இதோ இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, A can finish a job in 6 days, whereas B finishes it in 12 days. The time taken to complete the job working together. ஓகேங்களா? இதான் கொஷின். டுகெதர் அப்படின்னா நமக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். நமக்கு தெரியும் ஒர்க்கிங் ரூல் அப்படின்னா 6 days அப்படின்னா 1/6 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அது 12 days அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 1/12. டுகெதர் அப்படிங்கும்போது 2 பேர் சேர்ந்து அப்படிங்கும்போது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 + 1 டிவைடட் பை 12, 3/12, 4 days. ஸோ ஆன்சர் இஸ் 4. ஸோ நெக்ஸ்ட்டு, a swimming bath is 24 meter long and 15 meter broad. எல்லும் பியும் கொடுத்துருக்காங்க. when number of men dive into the bath, the height of water rises by 1 centimeter. If the average volume of water displaced by each man be 0.1 meter cube, how many men are there in the bath? என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு நீச்சல் குளத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணுறாங்க. இந்த நீச்சல் குளத்தோட லென்த்து பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. உள்ளே டைவ் என்ட்ராகும்போது வாட்ரு ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோன்னா 1 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ ஆவரேஜாக வால்யூம் பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டர் க்யூபாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா எத்தனை பேர் உள்ளே என்ட்ராயிருப்பாங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு வால்யூம் அப்படிங்கும்போது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இப்போ LBH, எல் தெரியும், பி தெரியும், ஹச் தெரியாது. ஸோ 360H. ஹச்சுங்கிறது என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், 0.1 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 360 × 0.1 அப்படின்னு போட்டிங்கன்னா 36. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஹைட்டு 7 சென்டிமீட்டர். அதாவது 7 சென்டிமீட்ரு. அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர்னு கேட்குறான். ஓகேங்களா? அதாவது என்ன கொஷினில் கொடுத்துருக்கான்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டர் ஆஃப் ஹைட் 7 சென்டிமீட்டர் இஸ் 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர். டயாமீட்டர் மட்டும் கேட்குறான். நமக்கு ஃபார்முலா தெரியும், 2πr/h.
சரிங்களா? அது எவ்வளோ ஈக்குவல் கொடுத்துட்டான் 66. 2 தெரியும், பை 22/7, ஆர் தெரியாது, ஹச் தான் கொடுத்துட்டான் 7 ஈக்குவல் டு 66. பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஆர் கிடச்சிரும் 3/2. பட் அவன் கேட்டது டயாமீட்டர். இப்போ 2ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 3/2 × 2 3ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது மென்சுரேஷன் கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு த வால்யூம் ஆஃப் எ மோட்டார் சைக்கிள் the value of a motor cycle 2 years ago was 80,000. It depreciates at the rate of 4% paisa in first year. In second year it increases by 4%. Find the percentage value. என்ன சொல்கிறேன்னா ஒரு 2 வீலரோட வேல்யூ, மோட்டார் சைக்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 years ago பார்த்தீங்கன்னா 80,000ங்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் 4% குறைஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இயரில் என்ன போயிடுச்சுன்னா 4% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அது எப்படி போகணுன்னா பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 80,000. சரிங்களா? ஃபஸ்ட் இயரில் 4% குறைஞ்சிருச்சு. அப்போ 100ல் 4 போயிடுச்சுன்னா 96/100. நெக்ஸ்ட் இயரில் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 104/100. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 79872. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு one side of a rectangular field is சரிங்களா, one side of rectangular field is 15 centimeter and one of its diagonal is 17 meter. Find the area of the field. ஸோ இங்கே நமக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. டயகனல் ஃபார்முலா இருக்குது. √L² + B² = 17. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கொயரிங் பண்ணுங்கள் போத் சைடு. L² B² = 289. L²B தான் சொல்லியிருக்கான். எவ்வளோ சொல்லியிருக்கான்னா 15 சொல்லியிருக்கான் பாருங்கள். ஒன் சைட் ஆஃப் ரெக்டாங்குலர் 15 அது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 225 = 289. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா L² = 64னா L தெரிஞ்சிடும். எவ்வளோனா 8 அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ ஏரியா தானே கேட்குறான், லென்த் இன்ட்டு பிரெத்து. 15 × 8 போட்டிங்கன்னா 120 m². இந்த ஆப்ஷன் கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 68,000 at 16.2/3% per annum for 9 months. இது 16/2/3 மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. 16/3 48, 48 + 2 50, 50/3% மாற்றிக்கலாம். அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா பர்சன்டேஜில் 9 monthஸில் எவ்வளோ வரும் அப்படின்னு. ஃபார்முலா தெரியும், PNR/100. பிரின்சிபலு தெரியும், n தெரியும், 9/12, அதாவது 9 months per yearக்கு 12. பர்சன்டேஜ் தான் சொன்னேன், எவ்வளோ சொல்லியிருக்கேன் 50. சரிங்களா? 50/3 × 100 போட்டிங்கன்னா இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 8500. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டில் ஒரு 8 கொஷின்ஸ் நம்ம சொல்யூஷன் டீட்டெயில்ஸாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் கொஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் சொல்யூஷன் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.